அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. என்னுடைய நேர்காணல் வந்து 4-5 மாதம்லாம் இடைவெளியாகி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம்லாம் பேட்டி கொடுக்காம அதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம நடத்தலை, இயற்கை தான் நடத்துன்னு நான் பரிபூர்ணமாக நம்பக்கூடிய ஒரு ஆள். ஆனால் சில நேரங்களில் வந்து ஒரே நாளில் 2 பேட்டி 3 பேட்டியும் வந்திருக்கு. அப்படி தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓம் சரவணபவாலையும் ஐபிசி பக்திலையும் 2 நேர்காணல் வந்திருக்கு. அந்த 2 நேர்காணலுமே ரொம்ப முருகர் அற்புதம் அதிசயம் தான் சொல்லணும். முருகர் எனக்கு எதுவுமே பண்ணலை, என்னை வந்து கை விட்டார், என் வேண்டுதலாம் அவர் கேட்குறாரா இல்லையா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஓம் சரவணபவால முருகர் சாட்சிகள் நிறைய பேர் பேசியிருக்காங்க பாருங்கள். அதே போல் வந்து வடவீதி சுப்பிரமணியர் பற்றி எப்போ பேசுவீங்க, எப்போ வரும்னு கேட்டிருந்த எல்லாருக்குமே ஐபிசி பக்தியில் வந்து பேசியிருக்கேன். இந்த 2 நேர்காணலுமே நிச்சயமாக பலருடைய கேள்விக்கு பதிலாகும். பல பேர் மனதில் வந்து புதிய கேள்வி எழுறதுக்கு ஒரு விஷயமாகவும் இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை புத்தக கண்காட்சி நடந்த அற்புதம் அதிசயம். அதே மாதிரி வந்து என்னோடய முதல் யாசகம் வந்து இந்த திருவோட அக்ஷய பாத்திரத்தில் வந்து என் அம்மா கிட்ட வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்த எல்லாமே இன்றைக்கி தான் நடந்துச்சு. இது வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளை இயக்கிட்டுருக்கு. நீங்கள் சாமி கும்பிட்டாலும் கும்பல்னாலும், வீட்டில் விளக்கேற்றினாலும் ஏற்றலனாலும், நீங்கள் கோயிலுக்கு போனாலும் எல்லாமே உங்கள் விதிப்படி தான் நடக்குது. ஆனால் அதில் ஒரு சில தருணங்கள் வந்து இறைவன் மாற்றுறாரு. உங்களோட புண்ணியமும் இறை பக்தியும் முருக சக்தியும் எப்படி நடத்துது அப்படின்றதுக்கு வந்து பல உதாரணங்கள் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. அது கண்டிப்பாக ஒரு பெரிய குரல் பதிவாக நான் அடுத்தது எல்லா புகழும் முருகனுக்கு சேனல் வாட்ஸ்அப்பில் வந்து பதிவு செய்கிறேன், கேளுங்க. ஏன்னா அது வந்து பெரிய குரல் பதிவு, அது காணொலியாக பதிவு பண்ணி அதை போஸ்ட் போட்டு பார்க்கறது. நீங்கள் குரல் பதிவாக இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் வாய்ஸ் ஓட்டாக போகிறது வந்து எங்களுக்கு கேட்க ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த குரல் பதிவு நிச்சயமாக இன்றைக்கி நைட்டில் நாளைக்குள்ளே நான் பண்ணிடுறேன். இந்த 2 நேர்காணலுமே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேர்காணல் தான். ஏன்னா நான் அதில் உணர்ந்த விஷயம், அதில் கிருபானந்த வாரியர் ஐயா பற்றி பேசியிருக்கேன். அது இந்த பேட்டியில் வந்து நிச்சயமாக வரும்னு எதிர்பார்க்குறேன், இல்லைன்னா அடுத்த பேட்டியில் வரும். அதுக்கும் இன்றைக்கி நான் புத்தக கண்காட்சி போனதுக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இது எல்லாத்த பற்றி நான் விரைவில் பதிவு செய்கிறேன். 2 நேர்காணல் வந்திருக்கு பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி.